எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் இன்புற்றிருக்க. எவ்வளவு அருமையான வார்த்தைகள்! இன்று இது போன்ற பண்பு நம்மில் எத்தனை பேரிடம் உள்ளது என எண்ணி பார்த்தால் வாழ்வதை நினைத்து வருத்தப்படத்தானே தோன்றுகிறது. நமது முன்னோர்கள் அப்படியல்ல. தாம் பெற்ற இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் என விரும்பினார்கள். தாம் தமது என்று வாழாமல் பிறருக்காகவே பலரும் தமக்காகவும் பிறருக்காகவுமே மீதமுள்ளோரும் வாழ்ந்தார்கள். அன்றைய பாடல்களும் கதைகளும் இவற்றையே வலியுறுத்தியுள்ளன. திருக்குறளில் திருவள்ளுவர் கல்வி என்ற அதிகாரத்தில் தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் என்று கூறுகிறார். நன்கு கற்றறிந்த அறிஞர்கள் தாம் கற்ற கல்வியால் உலக மக்கள் அனைவரும் இன்பமடைய வேண்டும், பயன்பெற்று மகிழ வேண்டும் என்பதற்காக மேலும் மேலும் புதிதாக கற்று தம்மை உயர்த்தி கொண்டுள்ளார்கள் என்கிறார் திருவள்ளுவர். சரி, திருக்குறளில் மட்டும்தானா? திருமூலர் திருமந்திரத்திலே என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போமா? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே என்றாரே பார்க்கலாம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினால் நான் பெற்ற கிடைத்திற்கரிய இறையருள் என்ற பேரின்பத்தை ஞான பேற்றினை உலக மக்கள் அனைவரும் பெற்று இன்புற வேண்டும். வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், வானம் அளந்து நிற்கின்ற அந்த வேத பொருளை இறைவனின் புகழை ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், உடலோடு உயிராக இருந்து உணர்வாய் உள்ள இறைவனின் நாமமாகிய மந்திரத்தை தான் பற்ற தலைப்படும் தானே திரும்ப திரும்ப நினைக்க இறை அருளாகிய அந்த பேரின்பம் நம்மை தாமாகவே வந்து சேரும் என்கிறார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. எவ்வளவு பெரிய கருத்தை எளிமையாக சொல்லியுள்ளார் பாருங்கள். நாம் இன்புற அந்த மகான் சொன்னவைகளை கேட்டு பயன்பெறுவோமாக. நாளை திருமந்திரத்தின் மற்றொரு செய்யுளோடு உரையாடுவோமா? நன்றி, வணக்கம்.